அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் இதில் நடந்த ஜியாகிரஃபி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்திய புவியியல், அதாவது இதில் 5 கேள்விகள் சிலபஸில் கொடுத்த மாதிரியே 5 கொஷின்ஸ் வந்து இதில் இருந்து கேட்டிருக்காங்க. நாங்கள் ஒன் பை ஒன்னாக புக் ப்ரூஃபோடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், வெப்பமண்டல முள் மற்றும் வெப்பமண்டல பாலைவன வகைகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இவை அரை பாலைவனங்கள் மற்றும் பாலைவனங்களுடன் தொடர்புடையவை. இது கரெக்டு. இவை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதியுடன் தொடர்புடையவை. இது தவறு. இது உள் இமயமலையில் காணப்படுகின்றன. இதுவும் தவறு. அதனால் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் சரி. இது வந்துட்டு சிலபஸில் காடு மற்றும் வன உயிரினங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின், இது வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினுங்க. பின்வருவனவற்றுள் 2025ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களை அவர்களுடன் துறையோடு சரியாக பொருத்தவும். புரிசை கண்ணப்ப சம்பந்தன் வந்துட்டு கலை, ஆர் அஸ்வின் விளையாட்டு, நமக்கு தெரியும் ரவிச்சந்திர அஸ்வின் வந்துட்டு கிரிக்கெட் பிளேயரு, சீனி விஸ்வநாதன் இலக்கியம் மற்றும் கல்வி, ஆர்ஜே சந்திரமோகன் வர்த்தகம் மற்றும் தொழில். ஆப்ஷன் சி. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஷினுங்க. மனிதனால் உருவாக்கப்படும் மாசுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அதாவது மானுடவியல் மாசுக்கள், நமக்கு பொதுவாகவே போடுறது தெரிஞ்சது தான். மனிதனால் உருவாக்கப்படும் மாசுகள் என்னென்னா மானுடவியல் மாசுக்கள் என அழைக்கப்படும். சுற்றுச்சூழல் அந்த டாப்பிக்கில் இருந்து அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது, பின்வரும் ஏரிகளை அவற்றின் மாநிலங்களுடன் பொறுத்துக. கொள்ளேறு லேக் வந்துட்டு ஆந்திர பிரதேசம், லோக்டாக் வந்துட்டு மணிப்பூர், சாம்பார் ஏரி ராஜஸ்தான், சாஸ்தம் கோட்டா ஏரி கேரளா. ஆப்ஷன் சி. நமக்கு வந்து இந்த சாம்பார் ஏரி வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. நீர் வளங்கள் அந்த டாப்பிக்கில் இது வரும். 10th புக்கில் புவியியலில் பாடம் 1 இந்திய நிலத்தோற்றம் அதில் ராஜஸ்தான் சமவெளியில் கொடுத்துருப்பாங்க. ஜெய்ப்பூருக்கு ராஜஸ்தான் சமவெளியில் தான் காணப்படுகிறது. ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி என்று ஒரு குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்தது, பின்வரும் ரயில்வே மண்டலங்களை அவற்றின் தலைமையகத்துடன் பொறுத்துக. தென்கிழக்கு கல்கத்தா, தெற்கு மத்திய செகந்திராபாத், கிழக்கு கடற்கரை புவனேஸ்வர், மேற்கு மத்தியம் ஜபல்பூர். ஆப்ஷன் ஏ. இது நம்ம 10th ஸ்கூல் புக்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. போக்குவரத்து அந்த டாபிக் கீழே வரும். 10th புக்கில் பாடம் 5 இந்தியா போக்குவரத்து, அதில் மொத்தம் 17 ஜோனுக்கும் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அது கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா, வடக்கு ரயில்வே புதுடெல்லி, வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், வடமத்திய ரயில்வே அலகாபாத், வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர், வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுஹாத்தி, கிழக்கு ரயில்வே கல்கத்தா, கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர். அடுத்தது, கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர், மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர், மத்திய ரயில்வே சிவாஜி அதாவது சத்ரபதி சிவாஜி முனையம் மும்பை, மேற்கு ரயில்வே மும்பை சர்ச் கேட், தெற்கு ரயில்வே சென்னை, தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத், தென்கிழக்கு ரயில்வே வந்துட்டு கல்கத்தா, தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி, தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர், கொங்கன் ரயில்வே நேவி மும்பை. நம்ம இந்த மாதிரி போட்டு நார்த்து இந்த டைப் வந்துட்டு இங்கே எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம ஜியாகிரஃபி வீடியோஸ்லேயும் அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். இனிமேல் அந்த வீடியோவை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கும். Thank you for watching.